ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி சுகஸ்வரூபிணி ரூபிணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனோமகிழ் மீனாட்சி சொக்கநாதர் மனோமகிழ் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி कान्याकुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी कान्याकुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी जगजननी सुखवाणी जगजननी जगजननी வணக்கம். முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழி மீனாட்சி பொழுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழி மீனாட்சி பொழுது அழுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழி மீனாட்சி பொழுது அழுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உந்தன் கோபுர கலசத்தில் ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழி மீனாட்சி பொழுது அழுது சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேன்பாயும் கண்ணீர் தமிழோ சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேன்பாயும் கண்ணீர் தமிழோ சொக்கனுக்கு மாலையிலே சொந்தமெல்லாம் கூடி வர சொக்கனுக்கு மாலையிலே சொந்தமெல்லாம் கூடி வர காலமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா காலமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழ் மீனாட்சி பொழுது ஆடுது பூமாரி பொண்ணு மாறி தாளம்மா பூஞ்சோடி நீ இருக்க அலங்காரம்மா பூமாரி பொண்ணு மாறி தாளம்மா பூஞ்சோடி நீ இருக்க அலங்காரம்மா வைகளில் கரையோரம் வண்ணத்தமிழ் இசை கேட்டு வைகளில் கரையோரம் வண்ணத்தமிழ் இசை கேட்டு
நன்றி நன்றி நன்றி. கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்தை கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனத்தில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கெட்டதும் கொடுப்பதே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்தை கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்தை கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாத்தியமாலே கிருஷ்ணா கிருஷ்ணா கருமத்தை தேடி வந்தோம். தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை ஓரிடமே கொடுப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடமே கொடுப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ கெட்டதும் கொடுப்பதே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே. நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவில் குடி புகுந்தோ கிருஷ்ணா கிருஷ்ணா உடனிலே தருவா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவில் குடி புகுந்தோ கிருஷ்ணா கிருஷ்ணா உடனிலே தருவா. கிருஷ்ணா 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 என்னையெல்லாம் தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னை நினைந்தது உருகி எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்களை போல காத்து வளர்ந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணன் திருவடிகள் இருந்ததோ கிருஷ்ணா கிருஷ்ணா நடிப்பு நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா. நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா. நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா. சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்க சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனையா. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனையா. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க நாங்க நடிக்க வேணும் முன்னா நல்ல ஆசைகள் தாருமுங்க உட்காருங்க வரமானிக்காதுங்க உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க. உட்காருங்க நீங்க உட்காருங்க உங்களை தான் நாங்க நம்பி வந்தேங்க. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஒரு ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி மோட்டாரை விட்டு விட்டு வந்தோம் ஐயா. மோட்டாரை விட்டு வந்தோம் ஐயா. நாங்க சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா. சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா. முன்குடுமி சீவிக்கிட்டு வந்தேன் ஐயா. முன்குடுமி சீவிக்கிட்டு வந்தோம் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா.
சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் ஸ்ரீ JMR ரேடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை நமது ஊர் திருவிழாவை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது மாயாகுளம் மாதவன் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் வந்தேண்டா பால்காரே பாட்டு பண்ணப்பா பாசமிகு அன்பு மாமா ரகுதேவா அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்குட்டு அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றிகத வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களது எஜமான் கஜனா சம்பு சங்கர் ராவ் அவர்களது உருவாக்கப்பட்ட நமது மேட்டூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி சுவாமி அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் சுவாமி புரட்டாசி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு இந்த மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் நமது பண்ணைக்குடியைச் சேர்ந்த மேட்டூர் கிராமத்தில் அருள்பாதித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி சுவாமி அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் சுவாமி புரட்டாசி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கக்கூடிய சுத்து வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களை அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கும் எங்களது கிராம பொதுமக்கள் மற்றும் எங்களது எஜமான் சொந்தங்கள் மேட்டூர் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என் அன்போடு வரவேற்கின்றோம். மாலை போடுறாங்களா? சரி, ரைட், ஓகே. ஆமாம், நாடகத்தை நல்லபடியாக ஆரம்பித்தாச்சு. சிறப்பான பகுதி, நல்லதொரு கிராமம். நாடக கலைஞர்கள் வந்து இறங்கணுன்னே கலைஞர்களை என்னமோ அவங்க வீட்டு சொந்தக்காரங்க மாதிரி வந்து வரவேற்பு கொடுத்து நாடகத்தை நல்லபடியாக ஆரம்பிக்க வச்சு முன்னாடி அமர்ந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் உங்களுடைய பொறுப்பாதங்களுக்கு கொடான கொடி நன்றிகத வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சிட்டோம். நாடகத்தை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் நீங்கள் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். உட்கார். நல்ல சரக்கு தான் சாப்பிட்ருக்கேன். நல்ல சரக்கு தான் சாப்பிட்ருக்கேன். அது ஊருக்கு ஊர் அப்படி 2 பேர் வந்துடுறது. நாங்களும் இதெல்லாம் பார்த்து சலிச்சு போச்சு எங்களுக்கு. நாங்களும் சொல்லி ஓஞ்சிட்டோம். இது யாரையும் திருத்த முடியாது. அவ்வளோதான். பெரிய மனுஷங்க அதை வசூல் பண்ணுறதா அந்த நாடகத்தை நடத்துறதா ரொம்ப இல்லை இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு அந்த விழா குழுவினர்கள் படுற பாடு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரசவத்தில் அந்த தாய்மார்கள் துடிக்கிற வேதனை எவனன்னு அவங்களுக்கு தானே தெரியும். அதே மாதிரி இந்த நாடகத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள அவங்க படுற பாடு அடேங்கப்பா. ஊரில் சண்டை வந்துடக்கூடாது, வந்த விருந்தாளிகளை கவனிக்கணும், நாடகத்தை நல்லபடியாக நடத்தி இந்த ஊர் பெருமையை நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவுசெய்து தண்ணி எண்ணி சாப்பிட்டுருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருக்கணும். என்னப்பு தம்பி ராஷா, அமைதியாக உட்காந்துருக்கணும். என்னப்பு போலீஸ்கார் வந்திருக்காங்க, அடிச்சு விடுவாங்க. அமைதியாக உட்காந்து நாடகத்தை பார்க்கணும். என்ன அதுக்கு மேலே ரொம்ப போதையாயிருச்சுன்னா பேசாமல் மட்டியாயிரு. அடுத்த ஆளுக்கு இம்சை பண்ணாத, அவ்வளோதான். நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று தான்ப்பா. தண்ணி சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணியை போட்டுவிட்டு அந்த நாத்தவாயோட பக்கத்தில் வந்துக்கிட்டு நம்மகிட்ட பேசுவார். சாப்பிட்ட சாப்பாடு பூரா வெளியில் வந்துடும். ரொம்ப சிரமம். அதெல்லாம் சீரணிச்சுக்கிட்டு நம்மளாம் தொழில் பண்ணுறதுக்குள்ள நம்ம படுற வாடு இருக்கு. அந்த வாடகை நீ வந்து பார்த்துட்டு ஏன்ட்ட போய் நீ தண்ணி அடிச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கும் விளங்கிற. அதில் தான் நீ வெத்தலை வாக்கு போட்டிருக்க, பிரச்சனை இல்லாமல். இதில் இப்போ இந்த நாடகத்திற்கு எப்படியோ குறைஞ்சது ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்களா? 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்கன்னு வைங்க. இந்த காசுன்னு பார்க்காம பணம்னு பார்க்காம காவல்துறை ஐயாட்ட போய் பர்மிஷன்லாம் வாங்கி நல்ல நடிகரை கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ்லாம் பண்ணி மைசெட்டுக்கு நல்ல ஒரு மைசெட்டை புக் பண்ணி ஒரு விழாவை நடத்துறதுக்குள்ளே அவங்க படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ 5 லட்ச ரூபா இந்த காசை பெருசாக நினைக்காம செலவு பண்ணி ஒரு விழாவை நடத்துகிறாங்க. ஆனால் இந்த 5 லட்சத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது எது தெரியுமா? இந்த வீரங்கிற சரக்கு தான். இந்த 18 48 கூட ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும், மைல்டாக இருக்கும். இந்த வீரங்கிற சரக்கு பேர் வீரன் சாப்பிட்டோன்னு கொலையா மாறிடுறாங்க. ஆமாம், அம்முட்டு வண்டி மட்டியாயிருது. அந்த சரக்கு ஊர் முக்கில் ஒரு கோட்டை போட்டுறது பேர் வச்சிருக்காங்க வீரன்ட்டு. வச்சவனை செருப்டி அடிக்கணும். சரக்கை போட்டுவிட்டு கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு ரகலை பண்ணுறது. ஆமாடா
இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கால சும்மா இருக்க மாட்டார். சும்மாறா ஏன்டா தண்ணியை பிடிக்கிட்டு இம்சா பண்ணுற, பெஷாமர்றா, போலீஸ்காரன் வந்திருக்காங்கடா அடிச்சு விடுவாங்க, பெஷாமர்றா சொல்லி பக்கத்தில் உட்காந்துருக்காலும் மிரட்டுவார். நம்மளால கேட்க மாட்டார். சாப்பிட்ட சரக்குக்கு வேலையை காட்டணுமா இல்லையா? அப்படின்னாங்க. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கால பொறுமை தாங்க முடியாமல் அவர் அலேக்கா கொண்டு போய் கிணத்துக்கடியில் உட்கார வச்சு தண்ணியை போதுன்னு ஊற்றுவாங்க போதை இறக்கிறதுக்கு. சில பேர் என்ன செய்வாங்க, இந்த எலுமிச்சை பழம் இருக்கு பாருங்க, அதை புழிஞ்சு வாயில் ஊற்றுவாங்க. இப்படிலாம் செஞ்சால் போதை இறங்காது. நான் சொல்கிற ஒன்றை செய்யுங்க, அது எப்பேற்பட்ட போதையாக இருந்தாலும் சடனாக இறங்கிடும். எப்படி? தண்ணியை போட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் செய்யாதீங்க, செவ்வில காட்டு ஒரு அறையை கொடுங்க. அண்ணே நான் இல்லைண்ணே, அவன் தான் சொல்ல சொன்னேன். வார்த்தை இப்படி தெளிவாக வந்துருச்சுன்னா போதை இறங்கிருச்சுன்னு அர்த்தம். ஒரு தடவை அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணி பாருங்க, சரியாக வந்துடும். அதனால் அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. அதுவும் இன்றைக்கி இந்த கலைஞர்கள்லாம் பார்க்கணும்னு நமது கருவனூர்லேருந்து மற்றும் பக்கத்து கிராமங்கள்லேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எனது அத்தனை சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வணக்கம். நாடகத்தை நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டோம். அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. ஏன்னா வந்திருக்க கலைஞர்கள் பூரா சிறப்பான கலைஞர்கள். அதனால் வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்லபடியாக ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த நாடகத்தை நல்லபடியாக கொண்டு செலுத்துறது உங்கள் பொறுப்பு. நல்லபடியாக மைசெட்டு போட்டு பேர் வாங்குறது அண்ணன் பொறுப்பு. நல்லபடியாக நடிச்சு கொடுக்கறது எங்கள் பொறுப்பு. அதனால் அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அதைத்தான் நாங்கள் கேட்குறது. எங்களுக்கு என்ன தேவை? பணம் காசு. காலையில் நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் ரகுதேவ மாமாட்ட ஒப்படைச்சிருவீங்க. காலையில் அவர் சம்பளத்தை பிரித்து கொடுத்துருவார், அது ஒரு பக்கம். அப்புறம் நல்ல நடிகர்கள் பாடினா பேசுனா அன்பளிப்பு கொடுப்பாங்க, அது ஒரு பக்கம். எங்களுக்கு அன்பளிப்பு கூட வேணாம். எங்களுக்கு தேவை அந்த கைதட்டு ஒன்று தான். எங்களுக்கு பெரிய போதை எதுனா அந்த கைதட்டு தான் எங்களுக்கு போதையே. ராமதாஸ் மாமா பாடி முடிச்ச உடனே கைதட்டினாங்க. அப்போவே நான் நினச்சிட்டேன், ஆகா பாட்டை ரசிக்கிறாங்கப்பா, நல்ல ஞானசர்களாக உட்காந்துருக்காங்க, அப்போனா நல்ல பழைய பாடல்கள்லாம் பாடுவோம், சாமி பாட்டு பாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும் வரக்கூடிய கலைஞர்களுக்கு. அப்போ பாட்டு பாடும் பொழுது நீங்கள் கைதட்டினீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்குவோம், சரி பாட்டை ரசிக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். பாட்டு பாடும் பொழுது நீங்கள் கைதட்டாமல் பேசும் பொழுது நீங்கள் கைதட்டினீங்கன்னா சரி பேச்சை ரசிக்கிறாங்க போல இருக்கு, மேற்கொண்டு நல்ல விஷயங்களை பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் கைதட்டாம ஆடும் பொழுது நீங்கள் கைதட்டினீங்கன்னா சரி ஆட்டத்தை ரசிக்கிறாங்க போல இருக்கு, இன்னொரு 10 நிமிஷம் மேற்கொண்டு ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த கைதட்டை வச்சு தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. தக்காளி எதுவுமே பிடிக்கலையா மண்ணை வாரி தூத்துங்க, நாசமாக போங்கடான்ட்டு. வேறு என்ன செய்கிறது? கைதட்டுங்கன்னு சொல்லத்தான் முடியும். கைதட்டதும் கைதட்டாததும் உங்களுடைய விருப்பம். எங்கள் சோற கைதட்டுங்க. இப்போ இந்த கைதட்டு விடிகிற வரைக்கும் குறையப்படாது. அதனால் அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. இங்கே 6 மணி வாசிக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த KR ராமதாஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மலர் மாலை வழங்கப்படுகிறது. மிருதங்க வாசிக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை சிவ சண்முகவேல் அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. பலவாத்தி மிசைக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை சருகுவழிப்பட்டியைச் சேர்ந்த எனது பெயர் கொண்டவர் சூர்யா அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. தாளவாசிக்கும் SK குழுச்சாமி அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் எங்களது JMR ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. போடுங்க, அவர் கவனிக்கல, விடுங்க. போடு. அவர் துண்டு வச்சதே ஞாபகத்தில் இல்லாமல் இருக்கார். இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கும் எங்களது மாயாகுளம் மாதவன் அன்பு அண்ணா அவர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடை வழங்கப்படுகிறது. நமது ஊருக்கு பாதுகாப்படை வழங்க வந்திருக்கும் எங்களது அலங்காநல்லூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அன்பு ஐயாவை வேளாண்மைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாமா ரகுதேவா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வேளாண்மைக்கு. அன்பண்ணார் வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் வேளாண்மைக்கு அன்போடு அழைக்கின்றோம். போடாச்சு வாங்க ரகுதேவா வாங்க. நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாமா ரகுதேவா அவர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடையும் வழங்கப்படுகிறது நமது கிராமத்தின் சார்பாக. போடுங்க. இப்போ என்ன நம்ம ஊர் தானே, துண்டை மட்டும் போடுங்க. இன்னைக்கு இவர் தான் ராஜபாற்று. சரியாக 3 மணிக்கெல்லாம் பால் கறக்க கிளம்பிடுவார். நானும் போக விடாமல் தடுத்து தான் பார்க்குறேன், முடியல. மாடு கத்திடும்.
ஒரு போலன்னா மாடு பூரா கத்திரும். போடுங்க. அன்பண்ணார் வயர்மன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. ஜோரா கைதட்டுங்க. பொன்னாடை பொத்து முழு. மரியாதைக்குரிய அன்பு ஐயா காவல்துறை ஆய்வாளர் அன்பு ஐயாவை வேளாமடிக்கு அன்போடு அழைக்கின்றோம். போட்டாச்சு ஐயா வரும்பொழுது போட்டுக்கலாம். நாடக கலைஞர்களை இப்படித்தான் பெருமைப்படுத்த வேண்டும் என்று கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் மலர் மாலையும் பொன்னாடையும் வழங்கி கௌரவப்படுத்திய நமது மேட்டூர் கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகத வணக்கம். எங்களெல்லாம் கௌரவப்படுத்திய மேட்டூர் கிராமத்தார்களுக்கு எனது சார்பாகவும் எங்கள் நாடகக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் வந்து அடிக்க போறீங்களன்னு நினச்சிட்டாரு. ஏன்னா எல்லா ஊர்லேயும் நாடகம் ஆரம்பிக்கிறோம். 10 மணிக்கு எங்கள் ஊரில் கண்டிப்பாக நாடகம் அடிக்கணும் விழா கமிட்டி சார்பாக நம்ம ஊரில் நாடகம் பேச வந்தவங்க எல்லோரும் சொன்னாங்க. அதே மாதிரி 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு விஷயம், மலையும் மோதுனதை காதில் தான் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி மலையும் மோதுறத கண்ணாலையும் பார்ப்பீங்க. அப்படி ஒரு ஆட்களை நம்ம விழா கமிட்டி தேர்ந்தெடுத்திருக்காங்க. எவ்வளவோ சிரமப்பட்டு அவங்கள கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கோம். அதை நீங்கள் பேர் ஆதரவோடு கைதட்டோடு மாப்பிள்ளை சொன்னது மாதிரி எந்த ஒரு கரைச்சல் இல்லாமல் நடத்துனீங்கன்னா சிறந்த முறையில் இப்படியும் நாடக கலைஞர் இருக்காங்கன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இன்றைக்கி தான் நீங்கள் உண்மைக்கு மலையும் மோதுறத பார்க்க போகிறீங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் கட்டிக்கிட்டு உருள்றதை நீங்கள் எல்லோரும் வேடிக்கை பார்க்கணும். இப்போ ஆத்தா மாறி ஆத்தால வணங்கிட்டு ஏத்தா அப்படி எல்லாரும் உட்காந்துருக்கீங்களே, ஏன் அங்கே உட்காந்துருக்கிய பார்க்குற மாதிரியா? எங்கள் முகம் தெரியுதாத்தா? ஏன் நீங்கள் அப்படி உட்காந்துருக்கீங்க நல்லா தெரியும். நாடகம் பார்க்குறதுக்குள்ள பப்புன் டான்ஸ் முடிஞ்சால் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகலாம்னு எவ்வளோ பிளானில் உட்காந்துருப்பிய. எம்பிட்டு ஊரில் பார்த்துருப்பான். நவக்கிரக நாயகியே கருமாறு நலங்கையாவும் தருபவளே கருமாரி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாலவன் சோதரியே வைஷ்ணவியே திரு மாலவன் சோதரியே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவளே அருள்மாரி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாலவன் சோதரியே வைஷ்ணவியே மாலவன் சோதரியே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவளே அருள்மாரி வேல் கொடுத்த தாயே அன்பு சீராளியை பால் கொடுத்ததும் நீயே தாயே சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே அன்பு சீராளியை பால் கொடுத்ததும் நீயே மக்கள் துயரை தாங்கும் தஞ்சை முத்துமாரி மக்கள் துயரை தாங்கும் முத்துமாரி மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே மதுரை மீனாட்சியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவளே அருள்மாரி குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகை மகிழை கற்பகாம்பிகை குலமான சௌபாகிய காமாட்சியே காமாட்சியே குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகை மகிழை கற்பகாம்பிகை குலமான சௌபாகிய காமாட்சியே காட்சி காமாட்சியே கங்கை கரை அருள் விசாலாட்சியே காசி விசாலாட்சியே நலங்களெல்லாம் தந்தருளும் மூகாம்பிகை கொள்ளூர் மூகாம்பிகை நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவளே அருள்மாரி
அமைந்துள்ள சிங்காரம் விண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கொரு வாணிகள் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தாய் என்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் எனது பாசமிகு அன்பு தம்பி நமது ஊர் அருகாமையுள்ள கருவனூரைச் சேர்ந்த SME வசீகரன் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய கானங்களாலே உங்கள் செவிகள் இனிப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இனிசை கானசை குயில் தேனிசை செய்யமது உங்கள் அபிமான செல்வி காரைக்குடியைச் சேர்ந்த திருமதி MA திலகவதி அவர்கள் இவ்வரங்க மேடைகளை ஸ்ரீ வெளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்யமது பாட்டுக்கொரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் புதுகை மாநகரைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா ES கலைமதி அவர்கள் இவ்வரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்கம் ஏழுங்கள் அமைந்திருக்கும் 6 மணிய சக்கரவர்த்தி இனிசி திலகம் நமது பாத்திபனூர் அருகாமல் உள்ள செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த எங்கள் நாடு உலகத்தில் ஒரு சொத்து மரியாதைக்குரிய அன்பு மாமா KR ராமதாஸ் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை 6 மணிக்கும் அன்பின்பார்கள். சிந்து நதியில் நிலவிலே சேரள நாட்டிலும் பெண்களுடைய சுந்தர தெலுங்கில் பாட்டி செய்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். சிந்து பாட்டி
சிறப்பான ஒரு பாடல். ஆண்டவன் ராமதாஸ் மாமாவுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு. அது என்ன பொக்கிஷம் அப்படின்னா அந்த குரல் வளம் தான். நல்ல ஒரு ஞானசன். ஒரு கலைஞன் ஒரு பாட்டு சுதி பாட முடியாமல் சிரமப்படும் பொழுது அந்த சுதியை கரெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஞானமான ஒரு ஹார்மோனி கலைஞர் மரியாதைக்குரிய அன்பு மாமா ராமதாஸ் அவர்கள். இந்த வெங்கல செம்பை உருட்டி விட்டால் சத்தம் எப்படி கேட்கும், அந்த மாதிரி அந்த குரல் வளம். அந்த குரல் வளம் என்னாலும் நல்லா இருக்கணும். எல்லா இல்லை மந்தையம்மனை முனியப்ப சாமியை வேண்டிக்கிறேன். அதை விட எங்கள் மாமா ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனி கலைஞர் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இப்போ பழைய ஆளுங்க அந்த பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கள் அப்பா எங்கள் அப்புச்சிக்கெல்லாம் தெரியும். கேஎன்பி தாத்தா, மூக்கையா தாத்தா, வரதராஜன் தாத்தா இவங்கெல்லாம் தெரியும், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடுலேஷனாக பண்ணுவோம். ஒரு பாட்டை நம்ம பாடுறதை விட கையால் வாசித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு செலுத்துவோம்னு புது ட்ரெண்டை கொண்டு வந்தது யாருன்னா அன்பு அப்பா அங்குவிழா சாஸ்தான ஹார்மோனி கலைஞர் என்எஸ் கணேசன் அவர்கள். அவர் தான் ஒரு பாட்டை கையால் வாசித்து அந்த ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் அன்பு அப்பா அவர்கள். அதுக்கப்புறம் நிறைய ஹார்மோனிய கலைஞர்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இதில் எங்கள் மாமா ஒரு புது விஷயம் பண்ணியிருக்காரு. நல்லா பாடுவார். அந்த பாட்டில் எதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. பழைய பாட்டு பூரா உள்ளே பொதிஞ்சு கிடக்குது. அது உள்ள நிறையா இருக்குது, வர நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நல்லா வாசிப்பார். உட்காந்து அழகான ஒரு பாட்டை கையில் அழகாக வாசிப்பார். மூணாவது நல்லா ஆடுவார். எந்த பெட்டிக்கார அவங்களாவது ஆடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ராமதாஸ் மாமா உட்காந்து பாடும்போது பாருங்க ஆடிக்கிட்டே பாடுவார். சிந்து நடியின் இசை அந்த குழுக்குனாத்தான் பாட்டு வரும். அதை பாடும்போது நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த 3 விரலை காமிச்சிக்கிட்டே பாடுவார். நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்த 3 விரலை காட்டாத மாமா, பார்க்குறவங்க தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க, காட்டாதுன்னு சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு. செய்யாமங்கலம் அவங்க ஊர் திருவிழா, இந்த வர செவ்வாய்க்கிழமை திருவிழா. வருஷம் நாங்கள் தான் போவோம். இந்த வருஷம் தேதி கிடைக்கல. போன வருஷம் நாங்கள் தான் போயிருந்தோம். 3 நாள் ராத்திரி நாடகம். முதல் நாள் வள்ளி திருமணம், 2ஆம் நாள் கட்டப்பொம்மும், 3ஆம் நாள் ஹரிச்சந்திர நாடகம். அதே மாதிரி இந்த வருஷமும் அதே மாதிரி தான். அப்போ 2ஆம் நாள் கதமும், இப்போ மகமாயி நாடகம், முதல் நாள் வள்ளி திருமணம். அப்போ இந்த ஊர்க்காரவங்க என்ன சொல்லிட்டாங்க, எப்போ ராமு அவங்க ஊரில் ராமதாஸ் மாமாவை முழுசாக ராமதாஸும் கூப்பிட மாட்டாங்க, செல்லம்மா ராமுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏ ராமு, இந்த 3 நாள் ராத்திரிக்கு நொப்பம்மாவனை நீ தான் பெட்டி வாசிக்கணும். நம்ம ஊரில் நீ பெட்டி வாசிக்காமல் வேறு யாரையும் கூட்டிகிட்டு வந்துடாதப்பான்ட்டாங்க. சரி, சொந்த ஊருக்காரவங்க சொல்லும் பொழுது மறுப்பு சொல்ல முடியுமா? 3 நாளைக்கு நானே வாசிக்கிறேன்ப்பான்ட்டு 3 நாள் இவர் தான் பெட்டி. முதல் நாள் நான் தான் பப்புன்னு பெட்டியில் உட்காந்துருக்காரு மனுஷன். செய்யாமங்கலத்தை சேர்ந்த KR ராமதாஸ் அவர்கள் இங்கே ஹார்மோனியம் இசைப்பார்னு சொல்லி முடிக்க மனுஷன் குயிலா கூவ ஆரம்பிச்சிட்டாரு. பாடிட்டே இருக்கும்போது இந்த 3 விரலை காமிச்சுக்கிட்டே பாட கூட்டத்துக்குள்ள அவங்க பங்காளி ஒருத்தர் உட்காந்துருந்தவர், அங்கே வர்றா ராமதாஸ் கட்டிங் கேட்குறேன் பாரு, 3 பாரு அப்படின்னு சொல்லி சரக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மனுஷன் போய் செருப்பை கழட்டி அடிச்சு நாடகத்தை 1 மணி நேரத்தை நிப்பாட்டி வேணான்னு தான் சொல்லி கொண்டுட்டு வந்துட்டேன். வேணாம்னு இப்படி சொல்லியிருக்கானே, இப்படின்னே வந்துட்டாப்புல. அதை இன்னைக்கு மாலை போட்டிருக்க, அதனால வரமாட்டாங்க. தப்பிட்டேன். இங்கு என்னை பாராட்டி அன்பளிப்பாக ராஜா ரேடியோஸ் முடுவார்பட்டியை சேர்ந்த ஜெயக்குமார் டிரைவர் பாசத்துக்கு அன்புலம் 50 ரூபா அன்புலத்துக்கு நன்றி. சொல்லிடு. நீ என்ன அடிக்க போகிற மாதிரியே வந்து சொல்லிட்டு இருக்க. எது சொன்னாலும் பயப்படாமல் பக்குவமாக சொல்லு. அப்போ தான் ரகுதேவ பயன்படுத்தி விட்டேன். தயவுசெய்து அன்பளிப்போ யாரும் தயவுசெய்து தர வேண்டாம். உங்கள் அன்பு இருந்தாலே போதும். அன்பு இருந்தாலே போதும். பாவம் நீ அங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு வந்து காய்ச்சல் கொண்டு வந்து கொடுக்குற, போதும். உங்கள் அன்பு இருந்தாலே போதும்னே. எங்கள் அன்புக்காகத்தான் இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அதுக்கே ரொம்ப நன்றி. பணம் காசுங்கிறது எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் நாங்கள் சம்பாதிக்கக்கூடியது உங்கள் அன்பு மட்டும்தான். இதுக்கு மேலே நான் சொல்லாமல் இருந்தேன்னு எங்கள் அண்ணன் வந்து காற்றை கடிச்சு விடும். அரகமே அதிர்மளவிற்கு நந்திக்குப்பாக இங்கு மத்தளத்தை இசைத்து உங்களை எல்லாம் எழுவிக்க காத்து கொண்டிருக்கின்றார் கோடேரி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி. எத்தனையோ மிருதங்க கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது மிருதங்காசான் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய மதுரை மாநகரைச் சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை DS சிவா அவர்கள் இவ்வரங்க மேடைகளில் மிருதங்கம் ரோலாக்கன் தொப்பன் விழா.
அற்புதமான ஒரு வாத்தியம். உண்மையிலேயே மாப்பிள்ளைக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா மாப்பிள்ளைக்கு இன்றைக்கி பட்டுக்கோட்டை பக்கம் கச்சேரி, ஆமாம் இசை கச்சேரி இன்றைக்கி மாப்பிள்ளைக்கு. நேற்று நாடகம் முதுகுளத்தூர் பக்கம் நாடகத்தை முடிச்சுட்டு காலையில் கச்சேரிக்கு அவர் போகணும். எனக்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மாப்பிள்ளை ஏனாதியைச் சேர்ந்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இன்றைக்கி இந்த மேடைக்கு அவர் மிருதங்க வாசிக்க வரணும். இன்றைக்கி ஏன் அவர் வரலைன்னா அவங்க பாட்டி இறந்துட்டாங்க, அதனால் அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் உடனே மாப்பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். மாப்பிள்ளை இந்த மாதிரி இப்படி சூழ்நிலைடா தம்பினால் வர முடியாது. எந்த ஊர் மாப்பிள்ளை? மேட்டூர், நம்ம கருவனூர் பக்கத்தில். கண்டிப்பாக வந்துடுறேன் மாப்பிள்ளை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எவ்வளோ சூழ்நிலைனாலும் நான் இன்றைக்கி கச்சேரியை மாற்றி விட்டு வந்துடுறேன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஊருக்காக இன்றைக்கி அவர் போக வேண்டிய கச்சேரியை மாற்றி விட்டு இன்றைக்கி நம்மளுக்காக அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்காக, இந்த ஊருக்காகவும் அன்பு மாமா ரகுதேவா அவர்களுக்காகவும் இந்த மேடையில் வந்து மிருதங்கம் இசைக்கும் அன்பு மாப்பிள்ளை சிவா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றிகத வணக்கம். ரெண்டாவது பெரிய வாரிசு கலைஞர் என் மாப்பிள்ளை சிவா அவர்கள்.
தேவி சண்முகம் சந்திரிகான பெரிய ஒரு ராஜ நடிகை, பெரியவங்களுக்கு தெரியும். தேவி சண்முகம் பெரிய ஒரு நகைச்சுவை ஜாம்பவான். அவர்கள் பெற்ற தவப்புதல்வர் எனது அன்பு மாப்பிள்ளை சிவா அவர்கள். அது மட்டும் கிடையாது, ஆன்மீக சொற்பொழிவாளர் எனது அன்பு சகோதரி தேச மங்கையரசி. அதான் என் டிவியில் நிறையா பார்த்துருப்பீங்க. பெரிய சொற்பொழிவாளர், அன்பு சகோதரியோட கூட பிறந்தவர் தான் அன்பு மாப்பிள்ளை சிவா அவர்கள். அவருடைய தம்பி தான், சொந்த தம்பி. அவர்பட்ட ஒரு பெரிய மிருதக ஜாம்பவான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி. அப்புறம் மாப்பிள்ளை வந்த உடனே சூர்யாங்கன்னு என்னை போட்டு கொலையை அத்துப்பிட்டாங்க. ஐயா நான் தாயா சூர்யா, அப்பா நீ எம் சூர்யா, அவர் ஏஎஸ் சூர்யா. அதுக்கு இனிஷியல் கரெக்டாக சொல்கிறாங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் நமது சருகுவளைப்பட்டியைச் சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை ஏஎஸ் சூர்யா அவர்கள் இவரங்க மடைகளை பலவாத்தியம். தெரியாதால கூட ஆட வச்சு முடியாது மாப்பிள்ளை சூர்யா அவர்கள். இந்த பகுதிக்கு பூரா செல்ல பிள்ளை. ஆமாம், இந்த பகுதியில் சூர்யா இல்லைன்னா நாடமே இல்லாத மாதிரி. சரி, அதெல்லாம் சரியாக வந்துடுறேன். சிறந்த ஒரு பலவாத்திய கலைஞன், சிறந்த முறையில் இங்கே தாளத்தை சேர்த்து உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார் பரம்பப்பட்டியைச் சேர்ந்த எஸ்கே குலுச்சாமி அவர்கள். இவருங்க மடங்களை தாளம் அனுசையணும்.
சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் ஒரு குணச்சித்திர நடிகர், பன்முக கலைஞர், பாசமிகு அன்பு அண்ணார் நமது மாயகுளம் மாதவன் அன்பு அண்ணா அவர்கள் இங்கே சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அன்பு அண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அப்படியே மக்களையும் காட்டுங்கண்ணே, அப்படியே மக்களையும் காமிச்சிருங்க. நாடகத்தின் அமைப்பாளர் எங்களது கோட்டமையைச் சேர்ந்த எம் ரகுதேவா, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க உறுப்பினர், மதுரை கலை பண்பாட்டுத்துறை உறுப்பினர் அண்டு மானாமதுரை மணிநேதனைய தன்முலாரல் குழு உறுப்பினர் அன்பு மாமா அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை சிறந்த முறையில் தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டாவது எத்தனை மாடு மாமா? 40 மாட்டுக்கு சொந்தக்காரரு அன்பு மாமா அவர்கள். நல்ல மனுஷன், சரியா 3 ஆள் வச்சிருக்காருல்ல, அவர் மட்டுமா பிச்சுவாரு? ஆமா, மழை பெஞ்சா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? மழை பெஞ்சா நாடகம் நின்றோம், அப்படிதான் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆமா, வீட்டில் இருந்தா மழை பெஞ்சா என்ன பண்ண, வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கோ பேசாம. ஆமா, ஆனா அவர் மழை பெஞ்சோன்னா யார் ஞாபகம் வரும்னு கேளு, மாடு நினைப்பதே வரும். 3 மணிக்கு போய் கறக்கணுமேன்ட்டு நல்ல ஒரு மனுஷன், சிறந்த ஒரு அமைப்பாளர் அன்பு மாமா ரகுதேவா அவர்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றிகத வணக்கம். ஒளி அமைப்பகம் அன்பு நண்பர்கள், எங்களது ஸ்ரீ JMR ரேடியோஸ் அன்பு உள்ளங்கள் இங்கே ஒளி அமைப்பு. பொன்மகளே தேவியம்மா, பொன்பர காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, தாண்டி வீரம்மா காளியம்மா. பொன்மகளே தேவியம்மா, பொன்பர காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, தாண்டி வீரம்மா காளியம்மா. திருவப்பூரில் அமைந்தவளே முத்து மாரியம்மா, திருவேற்காட்டில் அமைந்தவளே கருமாரியம்மா. திருவப்பூரில் அமைந்தவளே முத்து மாரியம்மா, திருவேற்காட்டில் அமைந்தவளே கருமாரியம்மா. பொன்மகளே தேவியம்மா, பொன்பர காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, தாண்டி வீரம்மா காளியம்மா. அவர்களுக்கு நன்றி, மன நிறைவோடு இருக்கும். முன்னதான் கிராமத்தார்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நடிகர்களை கொண்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. நடிகர்களை கொண்டு வந்தோம்னா அதுக்கு தகுந்தாப்புல மை செட்டு போடணும், அதுதான் பெரிய விஷயம். மை செட்டு நல்லா அமர்ந்துருச்சுன்னு வைங்களேன், சரியில்லாத கலைஞர்கள் வந்தால் கூட அந்த மை செட்டு பேர் வாங்கி கொடுத்துரும். நல்ல கலைஞர்கள் வந்தாலும் கூட பாருங்களேன், மை செட்டு விலங்குலன்னு வைங்க, அந்த கலைஞர்கள் பேர் வாங்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நல்ல அன்பு சகோதரன், உன் முகத்தை பார்த்தோன்னே வயிற்றில் பாலை வத்த மாதிரி அவ்வளோ சந்தோஷம். அது என்னமோ தெரியல, எங்களுக்கு மைசெட்டுக்காரர்களுக்கு ஏக அமோகமாக இருக்குது. இந்த 2025 மைசெட்டுக்காரவங்க தனியாக சங்கம் வச்சு நடத்துவாங்க போல இருக்குது. அதில் பொதுக்குழு கூட்டம் போட்டு பேசியிருப்பாங்க போல். 2025 குறைஞ்சது ஒரு 40 நாடகக்காரங்களை கொல்லணும்டா அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருப்பா போல இருக்குது. போகிற இடத்துல பூரா தொண்டை வலி தாங்க முடியல, வாயிலேருந்து ரத்தம் தான் வருது, புண்ணாயிருது தொண்டையெல்லாம். ஆனால் இன்றைக்கி நல்ல சிறப்பான முறையில் ஒளி அமைத்து கொண்டு இருக்கும் அன்பு நண்பர்களுக்கு நன்றி. கல்யாணம் ஆகிட்டா? இன்னும் 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு என்ன இன்னும் ஆள் அழகாத்தானே இருக்க. அன்பு நண்பர்களுக்கு நன்றி. சாப்பாடு மிக அற்புதமான ஏற்பாடு, வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு அமைப்பு. நான் வரும்போது ஊமச்சி குளத்தில் வாங்கி கொடுத்தாங்க. அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிகத வணக்கம். ஆடல் அரசி இங்கே எதிர்பார்க்கறது பூரா அதுதான். இவ்வளோ பெரிய நோட்டீஸில் எல்லார் பேரையும் சொல்லிவிட்டானே இந்த பப்புன்கார பைய. இந்த டான்ஸ்கார் பிள்ளை பேரை சொல்லுவானா சொல்லாமல் உள்ளே போவானா? நல்ல பிள்ளையாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா இல்லை கிழட்டு முள்ளையாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா நினைப்பிய. இன்னைக்கு 16 நிறையாத பருவம் அங்கு வரவே மாட்டேன். நாட்டிய பியூட்டி, நடன மகிழ், நடன சிங்காரி சிவகாமி அவர்கள் இவரங்க மேடைகளை டான்ஸ் காமிக்கு. நீ எங்கே இன்னைக்கு உனக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி என் நினைவுகள் என் நினைவுகள் அங்கே, நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, நீ ஒரு நாள்
நீ எங்கே நினைவுகள் எங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே நினைவுகள் எங்கே நன்றி 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 ஏன் நான் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். வாழ்க்கையில் எங்கே போனாலும் சமாளிக்க கற்றுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஊரில் பெரிய பஞ்சாயத்து நடக்கும். அப்போ பெரியவங்க 4 பேர் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சமாளிப்பா பார்த்தியா, யார் எதுவும் பேசப்படாதியா, அடி உரிச்சு விடுங்க பார்த்துக்கா, போங்க அவங்க வேலையை பாருங்கப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சமாளிச்சு விடுவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், எந்த நம்பிக்கையோடு போகிறாங்க, அங்கே போனால் நம்மளால சமாளிக்க முடியுமியா, இருக்கிறத சாப்பிட்டு சமாளிச்சுக்கோமியா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சமாளிக்கக்கூடிய திறமை வேணும். இப்போ எங்கள் அண்ணன் இன்னைக்கு மை செட்டு நல்லா போட்டிருக்கிறதுனால நல்ல வாயை திறந்து ஓப்பனாக பாட முடியும். மை செட்டு சரியில்லைன்னு வைங்க, நம்ம சமாளிச்சு தான் தொழில் பண்ணுவோம். எப்படி 4 பாடுற இடத்துல 2 பாடுவோம், 2 பாடுற இடத்துல 1 பாடுவோம், அவ்வளோதான். அப்படி சமாளிச்சு போறணும், வேற வழி கிடையாது. அப்போ சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தால் எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம். இதை ஏன் சொல்கிறேன்னா, என் சித்தப்ப மகன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கா. சரி, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க மாதிரி சமாளிக்க முடியாது. எப்படி சொல்லி அந்த வகையில் திறமையான ஆளுக யாருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க தான். என் சித்தப்ப மகன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கா. சரி, போனோமா, வேலை பார்த்தோமா, பணம் காசுகளை சம்பாரிச்சோமா, வீடை கட்டினோமா, கல்யாணத்தை பண்ணோமா, புள்ள குட்டியில பத்தமா இருக்கணுமா இல்லையா, அதுதான் குடும்ப வாழ்க்கை. அங்கே போய் 2 பசங்களோட நட்பு வச்சுக்கிட்டியா. ஒருத்தன் அமெரிக்காரன், ஒருத்தன் லண்டன்காரன். அப்புறம் என்ன, ஒரு பழமொழி சொல்லுவாங்கள, கூடா நட்பு கேடா முடியும்னு. அது எப்படி போய் நல்ல வழக்கம் வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அங்க போய் இந்த 3 பசங்க சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டு கலவணித்தனம் பண்ணிருக்காங்க. கஞ்சா வைத்தாங்களா இல்ல அபின் வைத்தாங்களான்னு தெரியல. சரி, இதை கண்டுபிடிச்சு விட்டாங்க போலீஸ்காரவங்க. சரி, போலீஸ்காரவங்க கண்டுபிடிச்சு கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க. ஐயோ, அங்கெல்லாம் தண்டனைகள் வந்து ரொம்ப கொடூரமா தான் கொடுப்பாங்க. ஆயுள் தண்டனை, இந்த 15 நாள் சிறையில் இருக்கணும், அந்த சோழிலாம் கிடையாது. அதிகபட்சம் தண்டனைகள் யாராவது தப்பு பண்ணா அவங்களுக்கு மரண தண்டனை தான் வெளிநாட்டுடைய சட்டம். இந்த 3 பசங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. தம்பி, நீங்க 3 பேருமே ஒரே தப்ப தான் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க 3 பேத்துக்கும் நான் மரண தண்டனை விதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பு எழுதிட்டார். அதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, இந்த சாகக்கூடிய கைதிகளுக்கு கடைசி ஒரு வார்த்தை கேட்பாங்க தெரியுமா? கேட்பாங்க, தம்பி உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி வெளிநாட்டுல கேட்டிருக்காங்க உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு. ஆனா வெளிநாட்டுல வந்து ஒரு ஆசை கிடையாது, ஒவ்வொருத்தருக்கு 2 ஆசை. அப்படி என்னப்பா, ஒரு ஆசையை நிறைவேற்றி கொடுக்க முடியலன்னா இன்னொரு ஆசையை நிறைவேற்றி கொடுக்கலாம்ல, அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கைதிகளுக்கும் 2 ஆசை. சரி, அது எந்த ஆசையா இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கணும், அந்த நாட்டுடைய சட்டம். அமெரிக்காரன் முதல் வரேன், நீதிபதி கூப்பிடுறாரு, தம்பிங்க வாடா, உனக்கு தூக்கு தண்டனை ரெடியா இருக்கு, தூக்கு. உன்னுடைய கடைசி ஆசை 2 ஆசை எதுனாலும் சொல்லு, நாங்க நிறைவேற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு. உடனே அமெரிக்காரன் சொல்றேன், ஐயா நான் பண்ண தப்புக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்துட்டிய, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சாகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை என் பொண்டாட்டி பிள்ளையில நான் கண்குளிர பாத்துக்கிறேன் ஐயா. நியாயமான ஆசை தான். சரி, அடுத்து 2வது ஆசை என்னப்பா, ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் எங்க அமெரிக்க நாட்டில் ஒரு பெரிய தேவாலயம் சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்குள்ள என்னைய புதைச்சிருங்க ஐயா. இது என்னுடைய 2வது ஆசை. சரி, இதுவும் நியாயமான ஆசை. சரிப்பா, டேய் இவன் பொண்டாட்டி பிள்ளையில பூரா கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு கொண்டு போய் தூக்குல போட்டுருங்க. தூக்குல போட்டதுக்கு அப்புறம் அவன் சொன்ன இடத்துல அவனை கொண்டு போய் புதைச்சிருங்க, நிறைவேற்றிடுங்க, கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாரு. அடுத்து லண்டன்காரன் வரையான். நீதிபதி, தம்பி உனக்கு அதே மாதிரி 2 ஆசை, முதல் ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார். சரி, உடனே லண்டன்காரன் சொல்றேன், ஐயா செயலுக்குள்ள இருக்கும் பொழுது எனக்கு பிரெட் ஜாமா கொடுத்தாங்க, வெளிக்கு ஒழுங்கா போக மாட்டேன், அதனால எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பிட்டுட்டு செத்து போறேன். நியாயமான ஆசை, ஓகே, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அடுத்து 2வது ஆசை என்னப்பா, ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் எங்க லண்டன்ல ஒரு பெரிய மணிகுண்டு இருக்கு, அந்த மணிகுண்டு பக்கத்துல என்னை புதைச்சிருங்க. இது என்னுடைய 2வது ஆசை. சரி, இதுவும் நியாயமான ஆசை. ஓகே, அப்ப இவனுக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து இவனை சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் இவனை தூக்குல போடுங்க, தூக்குல போட்டதுக்கு அப்புறம் கொண்டு போய் அந்த இடத்துல புதைச்சிருங்கப்பா, கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாரு. அடுத்து யாரு, 3வது தமிழ்நாட்டுக்காரன். நம்மளுக்கு தான் கிருத்தல முடிச்ச ஆளுகளாச்சு. எப்படிப்பா, தமிழ்நாட்டுக்காரன் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான், இந்த 2 வயலுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். நீதிபதி, இங்க வாடா, உனக்கு அதே மாதிரி 2 ஆசை, முதல் ஆசை என்ன அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. சரி, நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பொறுமையா யோசனை பண்ணி, ஐயா நான் மாம்பழம் சாப்பிடணும்யான்னு கேட்க, மாம்பழம்
மாம்பழம் சாப்பிடணுமா? மாம்பழத்துக்கு நான் எங்கடா போவேன்? மாசம் டிசம்பர் மாசம் மாம்பழ சீசனுக்குன்னா 6 மாசம் இருக்குடா. ஆமா, அது வரைக்கும் உன்னை நான் தூக்கல போடாம இருக்க முடியுமா? அதானே அம்புடு போயிலையும் ஆசையை நிறைவேற்றி தூக்கல தொங்க விட்டுக்கிட்டு இருக்கே. நீ மாம்பழம் சாப்பிடணும்லடா சொல்ற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொன்னீங்க? எந்த ஆசைனாலும் சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றி கொடுப்போம். இது எங்க நாட்டுடைய சட்டம்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, நான் என்ன பெரிய ஆசையை கேட்டேன்? எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நத்த மாம்பழம் சாப்பிடணும். அதான் என்னுடைய முதல் ஆசை. இவன் யாரா இவன் நத்த மாம்பழம் சாப்பிடணுங்கிறானடா. சரி பரவாயில்ல, 6 மாசம் கழிச்சு இவனை தூக்கல ஓடுங்க. சரி, நத்த மாம்பழம் மாம்பழ அதை வாங்கி கொடுத்து அவனை தின்ன வச்சதுக்கு அப்புறம் இவனை தூக்கல ஓடுங்கடா அவன் சொல்லி முதல் தீர்ப்பு எழுதிட்டாரு. சரி, அப்ப 6 மாசம் தண்டனையை தள்ளி ஓட்டுட்டான். அடுத்து நீதிபதி கேட்கிறார், தம்பி 2வது ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார். 2வது ஆசை நம்ம ஆளு பொறுமையா அவசரப்படாம யோசனை பண்ணி கேட்கிறேன் பாருங்க. அங்கே டைமிங்க ஐயா, இவங்கள மாதிரி அங்க போதீங்க இங்க போதீங்க நான் சொல்ல மாட்டேன். சரி, உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் உங்க சமாதி பக்கத்துல என்னை புதைங்கன்னு சொல்ல நீதிபதிக்கு நெஞ்சு வெளி வந்துருச்சு. அப்ப இவன் சாகிறதுக்கு முன்னால் நானடா சாகணும். இவன் எந்த நாட்டுக்காரன்டா? தமிழ்நாட்டுக்காரன். டிக்கெட்டை வாங்கி கொடுத்து இவனை ஊருக்கு அனுப்புங்கடா, இவனுக்கு விடுதலை. இவன் இருந்தா என்னைய கொண்டு போடுவான்டா, ஏன் சமாதி பக்கத்தில் இவனை புதைக்கணுமாம்ல அப்படின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பி வச்சு விட்டாங்க. இவன் எப்போ சாகிறது, இவன் எப்போ கொண்டு போய் புதைக்கிறது? அப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய திறமை நம்ம தமிழ்நாட்டு ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே உண்டு. என்னப்போ கண்ட சரக்கு குடிச்சுவிட்டு மூளையை மங்க வச்சு விட்டாங்க. இனிமேலாவது உடம்பை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நான் போய் டான்ஸுக்கார பாப்பா அனுப்பி வைக்கிறேன். அன்பு நண்பர்கள் விருப்பத்திற்காக எல்லாம் வல்ல அறிகிற சூதன் ஆனந்த சித்தன் ஐயப்பனை வணங்கிட்டு சரி இந்த நிற்கிற ஊரா தயவுசெய்து உட்காருங்களா. அன்பு உள்ளங்கள் உட்காருங்கண்ணே. விழா குழுவினர்கள் தயவுசெய்து கேட்குறாங்க. இடம் நிறையா இருக்குது, வாங்க அது அப்புறமேட்டு போடுவோம் டான்ஸோட. தயவுசெய்து உட்காருங்க. ஹலோ, பேசாமல் உட்காரியா? இப்போ என்ன பேசாமல் உட்காராட்டே? கல் எடுத்து வெதர் திருச்சுவோம் பார்த்துக்க. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனாள் ஐயனை நீ காணலாம் சவரி, ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனாள் ஐயனை நீ காணலாம் சவரி, ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. அவனை நாடு அவன் புகழ் பாடு, புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன், உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். இருப்பது காடு வணங்குது நாடு, இருப்பது காடு வணங்குது நாடு, அவனுக்கான தேவை பண்பாடு ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பூஜைகள் போடு தூய அன்போடு பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன், உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் பாருங்கள் அவன் புகழ் பாடுங்கள், அனைவரும் பாருங்கள் அவன் புகழ் பாடுங்கள், அருள் வேண்டும் அன்பர்கள் வாழ வைப்பான் ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனாள் ஐயனை நீ காணலாம் சபரி, ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா.
விட்டு மச்சானே ஓட விட்டு போனானே ஓட விட்டு போனானே ஓட விட்டு போனானே உறங்கு தூங்கிலே நான் மூச்சு வாங்கிலே உறங்கு தூங்கிலே நான் மூச்சு வாங்கிலே ஓசையில் தூங்காதே இதான் ஓடி போய் சொல்லிவிடு நான் மட்டும் எங்கிருக்க